மதுரை மாநாட்டை நடத்தி முடித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக இந்த சுற்றுப்பயணங்களை விஜய் தரப்பில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளையும் விஜய் கேட்டறிந்து வருகின்றார் நிர்வாகிகள் மூலமாக. இதன் தொடர்ச்சியாகத்தான் தேர்தல் அறிக்கையை விஜய் தயாரிப்பார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் விஜய் ஏற்கனவே இந்த இலவச திட்டங்களுக்கு எல்லாம் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தவர். தன்னுடைய திரைப்படத்திலேயே இலவசமாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருந்த பல்வேறு பொருள்களை பொதுமக்கள் உடைத்து சுக்குநூறாக்கக்கூடிய விதமான காட்சிகளை எல்லாம் வைத்திருந்தார். அதுவே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உருவாக்கி இருந்தது, அரசியல் களத்திலே பேசுபொருளாகி இருந்தது. இலவச திட்டங்களை எப்படி விஜய் எதிர்க்கலாம், விஜய் எல்லாம் ஒரு திரைப்பட நடிகர், அவர் அரசியலுக்கு வந்தால்தான் தெரியும் என்பதாகவெல்லாம் பல்வேறு தத்துவார்த்த விளக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் மாவட்ட வாரியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொண்டு வருகின்றார். அவர்களுடைய தேவை கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பதை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் விஜயினுடைய தேர்தல் அறிக்கை என்பது தயார் செய்யப்படும். தாவேகா சார்பிலே தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் பொழுதுதான் அவற்றிலே இலவசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்களா அல்லது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி வேலை வாய்ப்பு, பொருளாதார ரீதியிலான முன்னேற்றங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அவர்கள் முதன்மைப்படுத்தி திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்களா என்பது தெரிய வரும். அதே நேரம் அப்போதுதான் விஜய் அந்த தேர்தல் அறிக்கையினை வெளியிட்ட பிறகுதான் அவர் திரைப்படங்களில் கூறியதற்கும் தற்போது இருக்கக்கூடிய அந்த அரசியல் பயணத்துக்கும் இடையில் மாற்றங்கள் இருக்கின்றதா என்பது தெரிய வரும். ஏனென்றால் விஜய் அந்த திரைப்படத்திலே சில காட்சிகளை இடம்பெற வைத்திருந்த பொழுது தமிழ்நாடு அரசினுடைய அந்த இலவச பொருட்களை மக்களே தூக்கி எறியக்கூடிய வகையிலே இருந்தது. அதன் பிறகு பல்வேறு நபர்களும் சமூக வலைதளங்களிலே விஜயினுடைய தொண்டர்கள், அப்போது விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தவர்கள், எங்களுக்கு இந்த இலவச பொருட்கள் எல்லாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டு அவற்றையெல்லாம் சமூக வலைதளங்களிலே படம் பிடித்து பதிவேற்றம் செய்திருந்தார்கள். எனவே விஜய் திரைத்துறையில் நடிகராக இருந்த பொழுது அதுபோன்ற இலவசங்களை எதிர்த்திருந்தாலும் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இலவசங்கள் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றாரா அல்லது இலவசங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த அடிப்படையாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி, மருத்துவம் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டிலே விலையில்லா மருத்துவம் போன்றவற்றை அறிவிப்பாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் விஜயனுடைய தொண்டர்களுக்கும் இருக்கின்றன, அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கின்றது. விஜயனுடைய வாகனம் தற்போது செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த பகுதி, அதாவது திருச்சிராப்பள்ளியினுடைய செந்தண்ணீர் குளம் உள்ளிட்ட இடங்களை எல்லாம் கடந்து தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான அவருடைய அந்த பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். திருச்சியினுடைய வடக்கு பகுதியில் இருக்கும் நம்பர் 1 டோல்கேட் வழியாகத்தான் இடதுபுறமாக திரும்பி விஜயனுடைய வாகனம் அந்த முஸ்லிம் தொட்டியம் சாலையை சென்றடைய இருக்கின்றது. அதன் பிறகு அந்த வழித்தடத்திலே காவிரி ஆற்றங்கரை ஓரமாகவே விஜய் பயணித்து தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை சென்றடைய இருக்கின்றார். தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்திற்கு சென்ற பிறகு அதில் அவர் தொடர்ந்து பொதுமக்கள் வழங்கக்கூடிய வரவேற்பினை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். ஏனென்றால் விஜய் வரக்கூடிய வழியிலே அவருக்கு எந்த மாதிரியான வரவேற்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை கடந்த 2 வாரங்களிலே நாம் பார்த்திருந்தோம். ஏனென்றால் விஜய் வரும் பொழுது அவருடைய உருவப்படம் புரிந்த பல்வேறு புகைப்படங்களை பரிசாக வழங்கியிருந்தார்கள், வேல் ஒன்றை பரிசாக வழங்கியிருந்தார்கள். தங்களுடைய குழந்தையை விஜயிடம் கொடுத்து அவருடைய கைகளில் அந்த குழந்தையை வாங்கிய பிறகு அந்த குழந்தையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். விஜயினுடைய கைகளில் இருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விடாப்பிடியாக அந்த தொண்டர்கள் நின்று விஜயை பார்த்து விட்டு அந்த பெருங்கூட்டத்திலும் சென்றதை காண முடிந்தது. இன்று நாமக்கலிலே விஜய் உரையாற்ற இருக்கக்கூடிய இடம் ஒரு குறுகலான பகுதியாக இருக்கின்றது. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த பகுதியிலே தண்ணீர் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் விஜய் இன்னும் வந்து அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்பதன் காரணமாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சேலம் மெயின் ரோடு சாலையிலே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் வழித்தடம் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றது. சேலத்தினுடைய நாமக்கல் சேலம் சாலையில ஒரு சில பகுதிகளிலே வாகனங்கள் எல்லாம் மாற்று வழியிலே அனுப்பி காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். திருச்சி மாநகரத்தினுடைய புறவழிச்சாலையிலே அவருடைய ரேஞ்ச் ரோவர் கார் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். நாமக்கலுக்கான திருச்சியின் முக்கிய நெடுஞ்சாலையான முசிறி தொட்டியம் சாலையைத்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் பயன்படுத்த இருக்கின்றார்.
அந்த சாலை வழியாக நாமக்கலை சென்றடைய உள்ள அவருக்கு வளையப்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் புதுப்பட்டி போன்ற பகுதிகளிலும் வரவேற்பு கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பூரண கும்ப மரியாதை வரவேற்பை செய்வதற்காக அது போன்ற ஏற்பாடுகளோடு பெண் தொண்டர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். மேலும் ஆரத்தி குடம் எடுத்து விஜய்க்கு வரவேற்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் பெண் தொண்டர்கள் செய்திருக்கின்றார்கள். சாலைகளிலே இது நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை தொண்டர்களை பார்க்கின்றோம். பல்வேறு நபர்கள் திருச்சிராப்பள்ளியிலே சாலையிலே நின்று விஜயினுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றார்கள். மற்றொரு பக்கம் திரையிலே காணுகின்றோம் நாமக்கல்லிலே எவ்வளவு உற்சாகத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். வெற்றிவேல் என்று குறிப்பிட்டு ஒரு பதாகை ஒரு இளைஞர் தூக்கி பிடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காணுகின்றோம். தொடர்ந்து விஜய்க்கு வெற்றியினுடைய குறியீடாக வாள் பரிசளிக்கப்படுகின்றது. வெற்றியினுடைய குறியீடாக வேல் பரிசளிக்கப்படுகின்றது. விஜய் வரக்கூடிய வழியெங்கும் அவருக்கு பல்வேறு வகையிலே பரிசுகளை அவருடைய தொண்டர்கள் வழங்கி விஜயை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஏற்கனவே 2 வாரங்களில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை 4 பகுதிகளில் நிறைவு செய்து கொண்டிருந்த விஜய் தற்பொழுது 5வது நகரமாக நாமக்கல் நகரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.